ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் கோரிக்கை. இது கதை மட்டும்தான். இதில் காட்டுற சொல்லப்படுற பேய்ங்க மந்திரங்க தந்திரங்க கற்பனை மட்டும்தான். நிஜ வாழ்க்கையில் பேய்ங்க இருக்கோன்னு நம்ப வைக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. அங்க தெரியுற அந்த ஊரோட பேரு சண்டிப்பூர். சில நாட்களா பௌர்ணமி வந்துட்டா போதும், காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆன்மா நடந்துக்கிட்டே ஊருக்குள்ள வந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து குளிர் ஜலத்துல நிறைய பேர் படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. அந்த ஆன்மா நீல நிறத்துல பார்க்க ரொம்ப ஜொலிஜொலிப்பா இருக்கும். அது யாரையும் எதுவும் செய்யாது. ஆனா அதை பார்த்து எல்லாரும் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க. அதனால அந்த ஊரோட தலைவர் பௌர்ணமி அன்னைக்கு யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து பௌர்ணமி நாள் இரவு மட்டும் சண்டிப்பூர் ரொம்பவும் அமைதியா மாறிடும். இது எப்படி இருக்கும்போது ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஊரோட எல்லையில அஞ்சலி தனியா நடந்து போய்கிட்டு இருந்தா. ஊருக்குள்ள அவ போகும்போது ஜல் ஜல் அப்படின்னு சலங்கை சத்தத்தோட அந்த ஆன்மாவை பின்னாடியே வந்துகிட்டு இருந்துச்சு. ஆன்மாவை பார்த்ததுமே அவ ரொம்ப பயந்துட்டா. வேகமா வீட்டுக்குள்ள ஓடி அவகிட்ட இருந்த தங்க நாணயங்களை எடுத்துட்டு போய் பீரோக்குள்ள பத்திரமா வச்சுட்டு, அப்பாடா யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள யாரோ வீட்டு கதவை தடு தடுன்னு தட்டிக்கிட்டு இருந்தாங்க. பயந்துகிட்டே கதவை திறந்து பார்த்தா வெளியே இருந்தது அந்த ஆன்மா. அவ பயந்துகிட்டே அந்த ஆன்மா கிட்ட, என்ன ஒண்ணு பண்ணாத. உன்னை என்ன பண்ணுவ அஞ்சலி? என்ன உனக்கு தெரியலையா? அவளை பேர் வச்சு கூப்பிட்ட உடனே மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா அந்த ஆன்மா வேற யாரும் இல்ல, அவ புருஷனோட நண்பனான பில்லு தான். பில்லு அண்ணா, நீங்க தான் செத்து போயிட்டீங்களே. நீங்க செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டேன். அங்கிருந்து மாசம் மாசம் பூமிக்கு வர அனுமதி வாங்கிட்டேன். ஒவ்வொரு மாசம் பௌர்ணமி அன்னைக்கு என்ன காவல்காரங்க பூமிக்கு அமுச்சு வைப்பாங்க. நான் என் பொண்டாட்டி பொண்ணுங்களை பார்த்துட்டு சூரியோதயத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிருவேன். அப்ப என் புருஷன் மனோஜையும் கூடவே கூட்டிட்டு வரலாம்ல? ஒருவேளை அவரு நரகத்துக்கு போயிட்டாரா? உங்க கூட சொர்க்கத்துல இல்லையா? அவனும் என் கூட சொர்க்கத்துல தான் இருக்கான். சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு வரணும்னா 10,000 தங்க காசை கப்பமா கட்டணும். அப்பதான் காவல்காரங்க விடுவாங்க. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் கொடுப்பாங்க. பாவம் மனோஜ் கிட்ட சில்லற காசு கூட இல்ல. அதான் சொர்க்கத்திலேயே இருக்கிறான். அவன் உன்னை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? போன பகுதி வீணா போன தங்கம். என் புருஷனை விட எனக்கு என்ன தங்கமா முக்கியம்? அடுத்த பௌர்ணமிக்கு வாண்ண, நீ கேட்டு தங்கத்தை நான் கொடுக்குறேன். அந்த தங்கத்தை சொர்க்கத்துல கட்டி என் புருஷனையும் அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு வாண்ண. அவருக்கு என் மேல எவ்வளவு பாசம். சரி, முக்கியமான விஷயம். சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு ஆன்மாக்கள் வருங்கிற இந்த விஷயத்த யாருக்குமே சொல்லாத. சொன்னா ஆபத்து. சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போய் அவகிட்ட இருக்கிற தங்க காசை எண்ணி பார்த்தா. ஆனா பில்லு சொன்ன அந்த 10,000 தங்க காசை விட ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. பில்லு ஆனா சொன்ன அளவுக்கு தங்க காசு இல்ல. பௌர்ணமி அன்னைக்கு ஊர் எல்லையில இருக்கிற மயானத்துல போய் எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அஞ்சலியோட பக்கத்து வீட்டு தோழி வாணி பார்த்தப்போ அஞ்சலி ராத்திரி நடந்தத அவகிட்ட சொன்னா. என்னது, சொர்க்கத்துல இருந்து ஆளுங்க பூலோகத்துக்கு வர தங்க காசு கொடுக்கணுமா? ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிற ஆன்மா பில்லுவோட ஆன்மாவா? கனவு கண்டியா என்ன? என்கிட்ட ஏதோ சொல்லிட்ட, வேற யாருக்கிட்டே சொல்ல போகாத. உன்னை பைத்தியக்காரின்னு நினைச்சிடுவாங்க. ஏற்கனவே உன்னாலதான் ஒரு தடவை ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் பைத்தியக்காரின்னு பேரு வாங்கினேன். எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. போ மறுபடியும் ஆக்க பார்க்காத. பில்லுவோட ஆன்மா சொல்லாதன்னு சொன்னாலும் அஞ்சலியோட வாயில ரகசியம் தங்கவே இல்லை. அதனாலதான் அவருடைய சின்ன வயசு தோழியான வாணி கிட்ட சொன்னா. ஆனா வாணி அதை நம்பவும் இல்ல. நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. பௌர்ணமி நாளும் வந்துருச்சு. சாயந்தரம் நேரம் ஆன உடனே ஊர்ல எல்லாரும் ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க. அஞ்சலி பைய எடுத்துக்கிட்டு ஊர் எல்லையே தாண்டி மயானத்துக்கு பின்னாடி இருக்கிற பாலடிஞ்ச கிணத்துக்குள்ள இறங்கி ஒரு பை தங்க காசை எடுத்துக்கிட்டு வந்தா. அந்த இருட்டுல
அஞ்சலியை யாரோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல ஒரு நிழல் அஞ்சலி பின்னாடியே வந்துகிட்டு இருந்துச்சு. ஊருக்குள்ள வந்ததும் அமைதியா யாரு கண்ணிலையும் படாம ஒரு பை தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து உடனே 10,000 தங்க காசுகளை எடுத்து ஒரு துணியில போட்டு மூட்டை கட்டிக்கிட்டு வாசல் கிட்ட உக்காந்து காத்துக்கிட்டு இருந்தா எப்போ பில்லுவோட ஆன்மா வரும் அப்படின்னு. அப்பதான் மெதுவா நீல நிறத்துல இருக்கிற பில்லுவோட ஆன்மா ஊருக்குள்ள நடந்து வந்துகிட்டு அஞ்சலியோட வீட்டுக்கு வந்து அவகிட்ட இருக்கிற பண மூட்டைய வாங்கி, இந்த தங்கத்தை வச்சு சொர்க்கத்துல மனோஜ்காக நான் கட்டுறேன். இனிமே என் கூட அவனையும் கூட்டிக்கிட்டு வரேன், போயிட்டு வரேன் அப்படி சொல்லி பில்லுவோட ஆன்மா போயிடுச்சு. செத்து போன புருஷன் அடுத்த பௌர்ணமிக்கு என்ன பார்க்க வருவான் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தா அஞ்சலி. அடுத்த நாள் இந்த விஷயத்தை எப்படியாவது வாணிக்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி ஆர்வத்தை தாங்க முடியாம வாணிக்கிட்ட சொல்ல போனா. இவகிட்ட சொல்றத வேண்டாம், எப்படியும் நம்ப மாட்டா. பில்லுவோட பொண்டாட்டி சொப்னா கிட்ட சொல்றேன், எப்படியும் மாசம் மாசம் அவளோட புருஷன் அவளை பார்க்க வந்துக்கிட்டு தானே இருக்காரு அப்படி சொல்லி பக்கத்து ஊர்ல இருக்கிற சொப்னா வீட்டுக்கு போனா. ஆனா அவங்க வீட்டுக்கு பூட்டு போட்டிருந்ததுனால அவ திரும்ப வந்துட்டா. நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. தினமும் காலையில் எழுந்துச்சு அஞ்சலி சொப்னாவோட வீட்டுக்கு போறது, பூட்டு போட்டிருக்கிறத பார்த்து திரும்ப வந்துடுது. மறுபடியும் பௌர்ணமி நாள் வந்துருச்சு. புருஷன் மனோஜ் சொர்க்கத்துல இருந்து அஞ்சலி பாக்குறதுக்கு பூலோகத்துக்கு வருவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா மனோஜ் வரவே இல்லை. இன்னும் இருட்டாதான் இருந்துச்சு. ஒருவேளை கொடுத்தனுப்புன தங்கம் பத்தலையோ? பில்லான மறுபடியும் வந்து இன்னும் தங்க வேணும்னு கேட்டா என்ன பண்றது? வீட்டுல ஒரு தங்க காசு கூட இல்லையே அப்படின்னு பைய பிடிச்சுக்கிட்டு வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தா. ஊர் எல்லையை தாண்டி மயானத்துல இருக்கிற கிணத்துல இறங்கி பார்த்தப்போ அங்க இருந்த தங்கம் எதுவும் இல்ல. அவ அங்கேயே உட்காந்து ஆள ஆரம்பிச்சிட்டா. இனி நான் எப்படி வாழ போறேன் கடவுளே? புருஷனும் இல்ல, தங்கமும் இல்ல, என்ன பண்ண போறேனோ அப்படின்னு அழுதுகிட்டு அவ அங்கிருந்து வெளியில வந்தா. இது இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஊர்ல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் முகத்துல முக்காடு போட்டுக்கிட்டு சொப்னா ஊருக்குள்ள வந்து ரங்காவோட வீட்டு கதவை தட்டுனா. உங்க அண்ணன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, நீதான் வந்து காப்பாத்தணும் ரங்கா. அண்ணா கஷ்டத்துல இருக்காங்களா? அண்ணன் செத்து வருஷங்கள் ஆயிடுச்சுல. அது ஒரு பெரிய கதை, உனக்கு அப்புறமா சொல்றேன், முதல்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி ரங்காவை கூட்டிட்டு போனா. வீட்டுக்கு போய் அண்ணனை பார்த்து ரங்கா ஆச்சரியப்பட்டான். அதென்ன அண்ணாவோட மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு? ஆமா, அண்ணா சாகலையா? கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்காரு, வெளியே வர முடியாம தூக்கம் சாப்பாடு இல்லாம செத்துருவாரோன்னு தோணுது. நீதான் உங்க அண்ணனை காப்பாத்துன ரங்கா. என்னவோ விசித்திரமா இருக்கு. நீங்க எதுக்கு இந்த ஊர்ல இருக்கீங்களோ? செத்து போன அண்ணா எப்படி உயிரோட இருக்காங்களே? தலையெல்லாம் எப்படி சின்னதாச்சோ? இந்த மாதிரி பிரச்சனைக்கு மந்திர பாட்டிதான் கண்டிப்பா தீர்வு சொல்லுவாங்க. நான் போய் பாட்டிய கூட்டிக்கிட்டு வரேன். அப்படி அவன் மதிராவுக்கு போய் மந்திரவாதி பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்வப்னாவோட வீட்டுக்கு வந்தான். சின்ன தலையா இருக்கிற பில்லுவை அவங்க பார்த்து, இது சத்ருதமன சாபம். அப்படின்னா என்ன பாட்டி? இவங்களது இல்லாத ஒரு பொருளை இவங்க தேடி இருக்காங்க, ஆனா அதுக்கு சத்ருதமன சாபம் இருக்கு. அதனாலதான் இவன் தலை இப்படி ஆயிருக்கு. அடுத்து 13 நாளுக்குள்ள இந்த சாபத்துக்கு விமோச்சனை கிடைக்கலனா உன் அண்ணன் செத்து போயிடுவான். எங்க அண்ணாவை எப்படியாச்சும் காப்பாத்து பாட்டி. உன்னை இவன் பலி கொடுக்க பார்த்தா. உன் நேரம் நல்லா இருக்கு, அதனால பூனை பெய்யால நீ பொழைச்சிட்ட. ஆனா இப்ப இவனை காப்பாத்த நினைக்கிறியா நீ? என்ன இருந்தாலும் கூட என் கூட பிறந்தவன் இல்லையா? தயவு செஞ்சு எங்க அண்ணாவை காப்பாத்துங்க. சரி, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சா மட்டும்தான் இவனால என்ன காப்பாத்த முடியும். சொல்லுடா,
சின்ன தலை வீணா போனவனே சொல்லு. எங்க அப்பா அம்மா செத்ததும் என் தம்பியை ஏமாத்தி சொத்து மொத்தம் எல்லாத்தையும் நானே பறிச்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லாத நிலத்தை கொடுத்தேன். ஆனாலும் அவனும் அவனோட பொண்டாட்டி சந்தியா விவசாயத்தை பண்ணி வாழ்றாங்க. நானும் என் பொண்டாட்டி மட்டும் உக்காந்து கோடியை சம்பாதிக்கணும்னு நினைச்சோம். குறுக்கு வழியில காசு 2 மடங்கு ஆக்கணும்னு நான் சூதாடினேன். என் பொண்டாட்டி அதிகமான வட்டிக்கு ஆசைப்பட்டு வட்டிக்கு கடன் கொடுத்து எங்க சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். என்ன பண்ணணும்னு தெரியாம பக்கத்தூர்ல இருந்த எனக்கு சின்ன வயசு நண்பன் மனோஜை பார்த்தேன். அவனுக்கு ரொம்ப கடனா இருந்துச்சா. பேய் புதையல் இருக்கிற மந்திரவாதி சொன்ன அந்த இடத்தோட பாதையோட ஓலைச்சுவடிய அவங்களுக்கு கொடுத்தாங்களா. அவன் ஒருத்தனை அங்க போறதுக்கு பயந்து என் கூட வர சொன்னான். டேய், பேயோட புதையல்னா பயமா இருக்கு, நீயும் என் கூட வாடா. புதையல் கிடைச்சதுன்னா 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம். என் கூட வரியா? சரின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற அந்த இடத்த நாங்க தேடிக்கிட்டு 8 ராத்திரிகள் பயணம் பண்ணதும் காலராத்திரி வனத்துக்கு போனோம். இதுல இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா புதையல் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆமா, எல்லாம் விசித்திரமா இருக்க. இப்ப என்ன பண்றது? இங்கேயே இருக்கலாம். ஏதோ ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். அதுக்குள்ள ஏதாச்சும் விலங்கு வேட்டையாடி சாப்பிடலாம். ரொம்ப பசியா இருக்கு. இப்படி 2 பேரு காட்டுக்கோழிய சுட்டு சாப்பிட்டோம். நாம அந்த புதையல் எப்படியாச்சும் தேடணும். இப்படி ஒரு கிளி சொல்லி பறந்து போயிடுச்சு. 2 பேரும் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம். நாங்க சுட்டு சாப்பிட்ட கோழி வாசனைக்கு பக்தாசுர ரக்தாசுரங்கிற 2 பேய்க அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்து 2 பேரும் ரொம்ப பயந்து, ஓய் பயப்படாதீங்க, உங்களை நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். நீங்க சமைச்சதை நாங்க சாப்பிடலாம? சாப்பிடுங்க. அந்த 2 பேய் நாங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சதை சாப்பிட்டுட்டு, எதுக்குடா வந்தீங்க இந்த காட்டுக்கு? பயந்துக்கிட்டு மனோஜ் அவங்க குரு கொடுத்த அந்த புதையலோட வழி இருக்கிற ஓலைச்சுவடியை கொடுத்து, புதையலுக்காக வந்தோம். நம்ம புதையலுக்கு நம்ம கிட்டயா வழிய காட்டிக்கிட்டே இருக்காங்க. புதையல் உங்களுக்கு சும்மா கிடைக்குமா? அந்த புதையலுக்கு நீங்க எங்களுக்கு உயிர் கொடுக்கணும். உங்களுக்கு எங்க உயிர் கொடுத்துட்டா புதையல வச்சு என்ன பண்றது? அப்படி இல்ல, எங்களால யாரையும் கொல்ல முடியாது. அவங்க செத்தாதான் நாங்க சாப்பிட முடியும். அதுலயும் மற்றவங்களோட பொருளை அனுமதி இல்லாம தொடக்கூட எங்களால முடியாது. அதுக்குதான் நீங்க உங்க கோழியை சாப்பிட்டுன்னு சொன்னதும் சாப்பிட்டோம். எங்களுக்கு இருக்கிற இந்த நிபந்தனைய, ஏதோ ஒரு உயிரை கொன்னு சுட சுட ரத்தத்தை குடிச்சு சூடா இருக்கிற கறியை சாப்பிடணும்னா முடியல. அதனால நீங்க எங்களுக்கு பலிதானமா உங்க ரத்த சொந்தத்தை எங்க கிட்ட அமுச்சு வச்சிங்கன்னா நாங்க உங்களுக்கு தங்கத்தை கொடுக்குறோம். அவங்க சொன்னதுக்கு நாங்க சரின்னு சொன்னோம். பம்பம் பம்பம் கம்பால கும்பம் ஆசுரம் ஆசுரம் டம்பாலாசுரா சத்ரம் சத்ரம் ரகசிய சுத்ரம் விரலயம் விரலயம் விக்ருத விலயம். அந்த மந்திரத்தை சொன்னதும் மாயா குகை அங்க வந்துச்சு. அந்த குகைக்கு எங்களை கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த பாதையில போகும்போது ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்கு போனோம். பேருக்குமே 2 கூட தங்கத்தை கொடுத்தாங்க. 2 பேருக்கு ஒரு பத்திரத்தை கொடுத்து, என்ன இது எதுக்கு? எங்க கிட்ட புதையில வாங்கிக்கிட்டு உங்க ரத்த சொந்தத்தை இங்க அனுப்பி வைக்கிறேன்னு ஒப்பந்த பத்திரம். இதுல கையை நாட்டு வச்சு புதையலை எடுத்துட்டு போங்க. புதையில போது எங்க 2 பேரு கண்ணு மின்னிடுச்சு. ஆசையால முன்னாடி பின்னாடி பார்க்காம சரின்னு பக்தாசுர பத்திரத்து மேல நானு, ரக்தாசுர பத்திரத்து மேல அவன் கை நாட்டை வச்சு புதையலை தூக்கிட்டு போயிட்டோம். ஆனா அந்த கூடையில தங்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு.
அதை தூக்க ஒருத்தனால முடியவே முடியாது. அதுக்கு தான் அந்த பேய்கிட்ட உதவி கேட்டோம். எங்க ஊர் வரைக்கும் அந்த பேய்கள் அந்த கூடையை தூக்கிக்கிட்டு எல்லையை தாண்டி ஊருக்குள்ள எங்களால் வர முடியாது. எங்கிருந்து நீயே தூக்கிட்டு போ. சரி, நான் ஊருக்கு போய் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரேன். மனோஜ், நீ இங்கே இரு. உங்க ஊரை தாண்டி தான் எங்க ஊருக்கு போகணும். அதனால ஊர்ல எல்லாரும் தூங்குனதும் நான் இங்க வரேன், சரியா? அப்போ நீ போலாம். சரி, சீக்கிரமா வா. நான் என் பொண்டாட்டி கூட வந்து அந்த கூடையை தூக்கிட்டு எங்க ஊருக்கு போனோம். நான் போனதும் பக்தாசர் பேய் மாயமாயிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத மனோஜ் சொன்னா மட்டும்தான் தெரியும். அப்படி பூனை பேய ஊருக்குள்ள அனுப்பி மனோஜ் போட்ட துணியை கொண்டு வந்து அங்கேயே வேதாள கோலத்தை போட்டு மனோஜோட ஆன்மாவை வசம் பண்ணிக்கிட்டாங்க. கோப்ரஜமாஞ்சு மந்திரம் சொன்ன உடனே மனோஜோட ஆன்மா அங்க வந்துச்சு. அந்த ராத்திரி பில்லு போனதோ. உன்னோட சங்கதி என்ன? ஓ பொண்டாட்டிய கூட்டிட்டு வரியா? இல்ல, அவ ஒரு ஓட்டவாயி. எல்லார்கிட்டையும் சொல்லிடுவா. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு. அப்படி அந்த ரக்தாசுர பேய்கிட்ட தங்க இருக்கிற அந்த கூடைய ஊர் எல்லையோட சுடுகாடு பின்னாடி வறண்ட கிணத்துல ஒளிச்சு வச்சு இவ்வளோ தங்கத்தை விட்டுட்டு போனோம்னா எப்படி யாராச்சும் எடுத்துட்டு போய்வாங்கன்னு பயமா இருக்கு. சரி, அப்படின்னா சத்ரு தமனாங்கிற ஒரு சாபத்தை இந்த கூடைக்கு தங்கத்துக்கு நான் கொடுக்குறேன். உன்னையும் பொண்டாட்டியும் ஏமாத்தி இந்த தங்கத்தையும் இந்த கூடையும் தொட நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு 13 நாட்கள்ல தலை சின்னதாகி மூளை பிதுங்கி சேர்த்துருவாங்க. நீயும் பொண்டாட்டி தவிர யாரும் இந்த தங்கத்தை தொட முடியாது. நீங்க உங்க கையால வேணா கொடுக்கலாம். எங்க தங்கத்துக்கு இந்த சாபம் இருக்கிற விஷயம் எனக்கு தவிர யாருக்குமே தெரியாது. கிணத்துல இருந்து வெளியே வரும்போது 2 கை தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு எல்லையில துளசி கோட்டை சமாதிக்கு கீழே பானையை ஒளிச்சு வச்சு நீ போயிரு ரக்தாசுரா, நான் ஊருக்கு போயிடுறேன். சரி, ஜாக்கிரதை. ஒப்பந்த பத்திரத்துல யார் அனுப்பி வைக்கிறியோ அவ கை நாட்டு போடணும். அதுவும் இந்த நாட்கள்ல இருந்து 30 நாட்கள்ல கொடுக்கணும். இல்லைன்னா உன் உயிரே போயிடும். தங்க வந்த சந்தோஷத்துல முன்ன பின்ன பார்க்காம வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டிக்கு போய் சொன்னேன். வர வழியில எனக்கு புதையல் கிடைச்சது, அதை போய் எடுக்கலாம். சீக்கிரமா அங்க போலாம் வா. அப்படி சொல்லி அவ வெளியே போனதும் வீட்டுல அட்டத்து மேல இருந்து ஹார்னை எடுத்து பையில வச்சுக்கிட்டேன். துளசி கூட சமாதிக்கு போய் தோண்டி பானையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு பொண்டாட்டி முன்னாடி போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி நானும் போனேன். நைட்டு யாருக்கும் தெரியாம போய்கிட்டே இருந்தோம். ஒருத்தர் முன்னாடி வந்ததும் நான் ஹார்ன் அடிச்சதும் பெரிய சத்தம் வந்துச்சு. அத கேட்டு என்னங்க சத்தம் அது? ஊர் தலைவருக்கு வயிறு சரியில்லையா, துரு புருன்னு கொசு விடுறான். திங்க கூடாது ஏதோ தின்னிருப்பான் போல. அப்படி வீட்டுக்கு போய் கிணத்துல அதை போட்டுட்டோம். என்னங்க தங்கப்பானைய கிணத்துல போட்டுட்டீங்க? வீட்டுல இருந்த திருடங்க திருடுவாங்க. கிணத்துல இருந்தா பாதுகாப்பு, தங்கம் பத்திரமா இருக்கும். அப்படி அவனை நம்ப வச்சு அஞ்சலி தூங்கினதும் நான் சத்தமே இல்லாம கிணத்துல இருந்து அந்த பானையை எடுத்து அதுல இருக்க தங்கத்தை மாமரத்தோட ஓட்டையில வச்சு பானையை வீசி வந்து படுத்துக்கிட்டேன். மறுநாள் வயலுக்கு போய் திரும்பி வீட்டுக்கு வரும்போது வீட்டு மொத்த ஜனங்க ஊர் தலைவர் கூட இருக்காங்க. என்னடா மனோஜ், ஏதோ புதையல் கிடைச்சதா? ஊர்ல கிடைச்சது ஊருக்கு சொந்தம், உனக்கு மட்டும் எப்படி சொந்தமாகும்? புதையலா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்கலையே. உங்களுக்கு யாரோ போய் சொல்லிருக்காங்க. வேற யார் சொன்னா நான் இதுக்கு நம்பணும்? உன் பொண்டாட்டி தான் சொன்னான். ராத்திரி எல்லையில துளசி கோட்டில இருந்து புதையலை எடுத்து உங்க கிணத்துல வச்சிருக்கீங்கன்னு உன் பொண்டாட்டி வாணிக்கிட்ட சொல்லிருக்கா.
அப்படின்னா தேடுங்க, கிடைச்சா நீங்க எடுத்துக்கோங்க. கிடைச்சதுன்னா போய் சொன்னதுக்கு அபராதம் கூட கட்டணும். அப்படி எங்க கிணத்துல அப்புறம் சமாதி கிட்ட அவங்க தேடினாங்க. கடைசியில வீட்டுல கூட தேடினாங்க. ஒரு தங்க நாணயம் கூட கிடைக்கவே இல்லை. கோவத்துல கிராம தலைவரு அஞ்சலிய நல்லா திட்டுனா. அவ ஏதோ கனவு காண்டிருப்பா. என்ன கனவு? உண்மைதான் ஜமீன்தாரையா, நேத்து ராத்திரி உங்க வீட்டு முன்னாடி வரும்போது உங்களுக்கு வயிறு சரியில்லாம டுருபுரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சே, அப்பதான் வந்துகிட்டு இருந்தோம். இவளுக்கு பைத்தியம் முத்திரிச்சு போல. நேற்று ராத்திரி நான் ஊர்லயே இல்ல, டுரு டுருன்னு குசு விட்டானா. என்னமோ இவளை நம்பி நான் வந்ததுக்கு என்ன அடிக்கணும். அப்படி கோவமா போயிட்டாங்க. அஞ்சலி இப்படி பண்ணதுக்கு எல்லாருமே சிரிச்சாங்க. நான் நினைச்சபடியே ஆச்சு. அன்னில இருந்து எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை எடுத்துட்டு வந்து யாருக்குமே தெரியாம பயன்படுத்துவேன். நாள் பக்கத்துல வந்துகிட்டே இருந்துச்சு. பில்லுவோட தம்பி ரங்காவை கூப்பிட்டு கையில 4 தங்க நாணயத்தை கொடுத்து, இந்த பத்திரத்துல கை நாட்டு போடு. அப்பா உயிரோட இருக்கும்போது கடன் வாங்கினாங்களாம். உன்னோட கடன் கூட நானே தீர்த்து வைக்கிறேன். இந்தா, இதுல இருக்கிற வழியில நெப்போ. இப்படி உங்க தம்பிய நம்ப வச்சு பேய் கொடுத்த அந்த பத்திரத்துல கைநாட்டு போட வச்சு அங்க அமுச்சு வச்சான். பாவம் அப்பாவியான ரங்கா அந்த வழியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கடையில நின்னு அவன் பொண்டாட்டி சமைச்சு கொடுத்த கெவரடைய அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப அங்கேயே இருந்த அந்த பூனை பேய்க்கு அந்த அடையோட வாசம் வந்து பசிய ஆரம்பமாச்சு. அது அவன் முன்னாடி வந்து நினைச்சு. அப்படி ரங்காவுக்கும் பூனை பேய்க்கும் அறிமுகம் ஏற்பட்டுச்சு. எனக்கு அடை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, என்ன வேலை விஷயமா இந்த காட்டுல நீ சுத்திக்கிட்டு இருக்க? பூனை பேய்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அண்ணன் பில்லு கொடுத்த அந்த பத்திரத்தை காட்டினான். இது பேய்ங்க மொழி. பேய் கூட உங்க அண்ணன் ஒப்பந்தம் போட்டிருக்கான். நீ போன பேய்ங்க உன்ன கொன்னுடும். பேய் கூட ஒப்பந்தமா? இப்ப நான் போகலனா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல உங்க அண்ணன் செத்து போயிடுவான். எப்படியாவது அவங்க அண்ணனை காப்பாத்து அப்படின்னு கெஞ்சி கேட்டதுனால பூனை பேய் ரங்காவை மந்திரவாதி பாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போச்சு. அந்த பத்திரத்தை காட்டி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுச்சு. இதுல இருக்கிற ஒப்பந்தப்படி நீ பேய்ங்க கிட்ட போய் மாட்டினா அவன் கொடுத்த வாக்கு நிறைவேறின மாதிரி. நீ அதுங்க கிட்ட போய் மாட்டினாலும் தப்பிச்சுக்கிட்டாலும் உங்க அண்ணனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்படி அவன் கையில ஒரு கயிறு கட்டி அனுப்புனாங்க. ரங்கா கையில ஒப்பந்த பத்திரத்தை பார்த்ததுமே பக்தாசுரன் அங்க வந்து அவனை குகைக்குள்ள கூட்டிக்கிட்டு போனான். ஆனா அவனை அதால எதுவும் செய்ய முடியல. ஒப்பந்த பத்திரம் தானாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஆஜும்பா ஜும்பா ஜம்பர ஜும்பா ஜும்பா ஜமார்பியா ஜும்பா ஜம்பர கம்பா ஜும்பா ஆப்ரக போப்ரக ஹா ஃபட் ஸ்வாஹா ஃபட்டாஃபட் ஸ்வாஹா. அதுங்க கிட்ட இருந்து பூனை பேயோட உதவியால ரங்கா தப்பிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். மனோஜ்க்கு ரத்த சொந்தம் யாரும் இல்லைங்கிறதுனால யாரையுமே அவனால அனுப்ப முடியல. 30வது நாள் ரத்தம் கக்கி கீழே விழுந்துட்டான். அப்போ பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லி நிதி இருக்கிற இடம் யாருக்கும் சொல்லாத அப்படின்னு அவன் சத்தியம் வாங்கிக்கிட்டான். புதையில முழுசா எடுத்துட்டு வராத. யாரும் இல்லாத நேரத்துல ராத்திரி மட்டும்தான் புதையல்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டான். ஊர் எல்லையில இருக்கிற மனோஜோட பிணத்தை தோண்டி எடுத்து ரக்தாசுரா அவனை தின்னுட்டான். புருஷன் சாகும்போது யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சத்தியம் வாங்கினான். ஆனா அஞ்சலி வாயில ரகசியம் நிக்கவே இல்லை. யாருக்கிட்டையாவது சொல்லி ஆகணும்னு நினைச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அஞ்சலியோட தோழியான வாணிக்கிட்ட அவ நிதிய பத்தி சொன்னா. சும்மா வாய முடுறியா? அன்னைக்கு நீ சொன்னது உண்மைன்னு நானும் நம்பி எல்லாரும் முன்னாடியும் ஏமாந்து நின்ன. உன் கனவெல்லாம் உண்மைன்னு என்னையும் நம்ப சொல்லாத அப்படின்னு சொல்லி போயிட்டா. பேய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு ரங்கா பாதுகாப்பா திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் கூட அவனோட உயிருக்கு எதுவும் ஆகலைங்கிறதுனால பில்லு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். மனோஜ் செத்துட்டான், எனக்கு மட்டும் ஒன்றும் ஆகலையே. இந்த பக்கம் பில்லு சூதாட்டம் ஆடி ஆடி ஒரு வருஷத்துல நிதி எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டான்.
கடங்காரனாவும் ஆயிட்டான். கடங்காரனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக செத்து போயிட்டு தான் நாடகம் ஆடினான். ஆத்துல குளிக்கிறதுக்காக இறங்கி தண்ணியில அவரை அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சாங்க. அன்னையில இருந்து ஊருக்கு ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஏதோ ஒரு ஆன்மா சுத்திக்கிட்டே இருந்துச்சு. செத்துட்டேன்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாரும் நம்ப வச்சு ஒரு மலையில வாழ்ந்துகிட்டு இருக்க. என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு என் பொண்டாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவளையும் குழந்தையும் விட்டு இருக்க முடியாம ஒரு பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன குளம் மின்னிக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த தண்ணியில கபில லாலாஜலம் இருக்கிறதுனால மின்னிக்கிட்டே இருந்துச்சு. அதுல குளிச்சா நானும் மின்னுவேன். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு தான் நான் மின்னுவேன். அதுக்கு தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு ஊர்ல அந்த தண்ணியில நான் குளிச்சு சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடி போயிடுவேன். நான் மின்றதை பார்த்து எல்லாருமே ஆத்மான்னு நினைச்சாங்க. அப்போ ஒரு ராத்திரி மனோஜ் பொண்டாட்டி எல்லைக்கிட்ட நடந்து போறதை பார்த்து பின்னாடி போனேன். வீட்டில் தங்க காசை எண்ணிக்கிட்டே இருக்கிறத நான் பார்த்தேன். ஓ, மனோஜை பேய் கொண்டு போட்டு புதையலை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சேன். இவங்க கிட்ட இன்னும் புதையல் இருக்கா? அந்த மனோஜ் அந்த புதையலை எங்க வச்சானோ எப்போ கேட்டாலும் சொல்றதில்ல. இந்த பைத்தியத்தை நம்ம ஏமாத்தி அந்த தங்கத்தை திருடி என் பொண்டாட்டி கூட ஒரு ஊருக்கு போய் ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன். இப்படி அஞ்சலியை ஏமாத்தி அவளை புதையல் கிட்ட போற மாதிரி நான் பண்ணேன். என் பொண்டாட்டி கிட்ட அஞ்சலி மேல ஒரு கண்ணை வைக்கிறதுக்கு நான் சொன்னேன். அஞ்சலி நிதிக்காக போயிட்டே இருக்கும்போது என் பொண்டாட்டி பின்னாடி போய் புதையல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா. நானும் என் பொண்டாட்டி அதை திருடி ஊரை விட்டு அமரக்கோட்டைக்கு வந்துட்டோம். ஆனா அந்த புதையலுக்கு சாபம் இருக்குன்னு தெரியாம என் தலை இப்படி மாறிடுச்சு. என்னை காப்பாத்துங்க. உன்ன மாதிரி ஒருத்தனை 2வது தடவை காப்பாத்தினா என்ன மாதிரி முட்டாள் இருக்க மாட்டான். போடா, செத்து தொலை. பாட்டி, என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தவன் தப்பா உணர்ந்துட்டான். அந்த புதையலை அஞ்சலிக்கு கொடுத்துருவான். அண்ணாவை காப்பாத்து. உனக்காக இந்த தடவை இவனை காப்பாத்தி தொலைகிறேன். நான் சொல்ற மாதிரி செய். சத்ருதமன சாபம் கொடுத்தவங்களுடைய பிராண சக்தியால மட்டும்தான் இவனை காப்பாற்ற முடியும். நீ இப்பவே காலராத்திரி குகைக்கு போகணுன்னாலும் அந்த குகைக்குள்ள போக முடியாது. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத உருவத்துல தான் இருக்கும். அஞ்சலியோட வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல ரக்தாசுரம் கிட்ட போட்ட ஒப்பந்த பத்திரம் இருக்கும். அதை எடுத்துட்டு வா. அதை அவன் கிட்ட கொண்டு போய் காட்டு. மந்திரவாதி பாட்டி சொன்ன மாதிரியே செஞ்சு மாயவனை போய் சேர்ந்து சத்தமா கத்துனா. ஓய், உங்களுக்கு என்ன அமுச்சு வச்சிருக்காங்க. இதோ அந்த பத்திரம். உடனே ரக்தாசுரா அங்க வருவான். அந்த குகைக்கு உனக்கு வழிகாட்டுவான். உடனே குள்ளப்பையும் பூனைப்பையும் உனக்கு உதவி செய்வாங்க. அவங்க உயிர் அந்த தென்னை மரத்துல இருக்கிற இளநீக்குள்ள தான் இருக்கு. அந்த மரத்துல இருந்து பறிச்சதும் அவங்க 2 பேரும் செத்து போயிடுவாங்க. பாட்டி சொன்ன மாதிரி செஞ்சு அந்த இளநீரை பறிச்சுக்கிட்டு வந்தான். அதை வெட்டி பார்த்தப்போ அதுல ஒரு இலை இருந்துச்சு. ரங்கா, அதை எடுத்து ஊது. அதை ஊதி தலை வளரணும் வளரணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனேயே தலை பெருசாகணும், பெருசாகணும், பெருசாகணும். பில்லுவோட தலை கொஞ்சமா வளர்ந்துச்சு. தலை பெருசாகணும், பெருசாகணும், பெருசாகணும். பில்லு தலை இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. தலை பெருசாகணும், பெருசாகணும், பெருசாகணும். மறுபடியும் கொஞ்சம் தலை பெருசாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வளர தலையை பார்த்து ஸ்வப்னாவுக்கு வெறுப்பாயிடுச்சு. இப்படி மெதுவா செய்யாம சீக்கிரமா செய்யலாம்ல. அப்படி அதை வாங்கிக்கிட்டு சத்தமா ரொம்ப நேரம் ஊதுனா. தலை வளரணும் வளரணும் வளரணும், தலை வளரணும் வளரணும் வளரணும், தலை வளரணும் வளரணும் வளரணும், தலை வளரணும் வளரணும் வளரணும். அப்படி பெருசா வளர்ந்து 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 தலை பெருசாயி வெடிச்சு பில்லு செத்தே போயிட்டான். அதை பார்த்து ஸ்வப்னாவும் இதே நின்று போய் செத்து போயிட்டான். கெட்டவங்களுக்கு நாம நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க எண்ணத்துக்கு மேல இருக்கிறவன் தண்டனை கொடுத்து தானே தீருவான். அதுக்கப்புறமா அந்த நிதியை கொண்டு போய் அஞ்சலி கிட்ட கொடுத்துட்டாங்க.
அதுக்கு இருக்கிற சாபம் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால கதவு திறந்து அந்த நிதியை வாசல்ல வச்சாலும் கூட அதை தொடுற தைரியம் யாருக்கும் வரவே இல்லை. எனக்காக இவ்வளவு நிதியை சம்பாதிச்ச என் புருஷன் ஒரே ஒரு தடவை மேல இருந்து கீழே வந்தா நல்லா இருக்கும். ததாஸ்து.